மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவதூதர்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள் என்பதை குறித்து பார்ப்போம். இன்று நான் ஒரு கார் பார்க்கிங்கில் இருந்து திரும்பிக் கொண்டிருக்கும்போது நேருக்கு நேராக நடந்த ஒரு விபத்தில் மயிர் இலையில் உயிர் தப்பினேன். இவ்வளவு பெரிய பேரழிவிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்க முடிந்தது என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு பின்னால் உள்ள ஆவிக்குரிய யதார்த்தங்களை பற்றி சிந்திக்காமல் நாம் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்கிறோம். நம்மை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக தேவதூதர்கள் எத்தனை முறை ஈடுபட்டுள்ளனர் என்பது உண்மையிலேயே நமக்கு தெரியாது. ஆனால் தேவதூதர்களின் பாதுகாப்பு உண்மையானது என்பது நமக்கு தெரியும். அதை குறித்து வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 91வது அதிகாரம் 11, 12வது வசனங்களை பார்ப்போம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் நாம் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடம் தேவனுடைய சித்தத்திற்குள் இருப்பதுதான். நமக்கு வரும் எந்த தீங்கும் அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்குள் கட்டப்பட்டுதான் வருகிறது. இன்றும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைத்திருக்க தேவனிடத்தில் கேட்டிருக்கிறீர்களா? உங்களை பாதுகாக்கும் தேவதூதர்களுக்காக நீங்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தீர்களா? சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காப்பதற்காக உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி ஐயா. அவர்கள் எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு எங்களை அவர்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவதற்காக உமக்கு நன்றி ஐயா. ஆனால் எந்த தீங்கு எங்களுக்கு வந்தாலும் அது உம்முடைய பரிபூர்ண சித்தத்திற்குள் வடி கட்டப்பட்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஐயா. இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். இது 10th April 2024 நான்சி டிமாஸ் வாகமுத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.